ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சொரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பிஞ்சு சொரக்காய் தான் எடுத்திருக்கேன். பிஞ்சு சொரக்காவை நல்லா தோல் சீவி எடுத்துப்போம். பிஞ்சு சொரக்காவை தோல் சீவாமல் கட் பண்ணி செய்யலாம். ஆனால் நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். நல்லா தோல் சீவிப்போம். தோல் சீவுனதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எண்டையும் பின்னாடி இருக்கிற எண்டையும் கட் பண்ணி எடுத்துருவோம். சொரக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சொரக்காவை ரெண்டாக கட் பண்ணி நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கரில் போடுறதுனால பொடிசாக கட் பண்ணாமல் நார்மலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். குக்கரில் போட்டால் வெந்துடும். கட் பண்ண சொரக்காவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி தண்ணி ஊற்றி நல்லா கை வச்சு பிசைஞ்சு அலசிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து தேவையான அளவு துவரம் பருப்பு, கொஞ்சமாக பாசிப்பருப்பு ரெண்டும் கலந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். தேவையான அளவு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, அலசி வச்ச பயிறு, கட் பண்ண சொரக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா. அடுப்பில் குக்கரை வச்சு அலசி வச்ச பயிரை கொட்டிடுவோம். பயிர் கொட்டுறதுக்கப்புறம் கட் பண்ண சொரக்காய், சொரக்காவும் அதில் சேர்த்துருவோம். வெங்காயம், கட் பண்ண தக்காளி, 2 பச்சை மிளகா உடச்சி விட்டுருவோம். பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கும் தேவையான அளவு கல் உப்பு, நல்லா கிண்டி விட்ருவோம். உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்ருவோம். கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடுவோம். விசில் வச்சா போதும். சொரக்காவும் பயிரும் நல்லா வெந்துடும். விசில் வந்துடுச்சு நண்பர்களே. விசில் வந்ததும் அடுப்பு நிறுத்தி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சொரக்காவும் பயிரும் நல்லா வெந்துருச்சு. கரண்டி வச்சு நல்லா கிண்டி மசிச்சு வச்சுப்போம். தாளிச்சிடுவோம். தாளிக்க ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம்,
சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுப்போம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக தாளிக்கும் போது மஞ்சத்தூள் போடுவோம். மசிச்சு வச்ச சொரக்காயில் தாளிப்பு கொட்டிடுவோம். அவ்வளோதான் நண்பர்களே, சொரக்காய் கூட்டு ரெடி. நல்லா கிண்டி விட்டேன். சொரக்காய் கூட்டு ரெடி. மதிய லஞ்சுக்கு சொரக்காய் கூட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.